மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அற்புதமான ஒரு கிரக அமைப்பு உள்ள நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். பெயர் புகழ் செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்திலே குரு வீட்டிலே சந்திரன் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிகச் சிறந்த கிரக அமைப்பு உள்ள நாள். அயல்நாட்டு பயணம் மேற்கொள்ள விரும்புவோருக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் இந்நாளிலே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களுடைய அன்றாட கடமைகள், தினசரி செய்ய வேண்டிய பணிகள் என்ன உள்ளதோ அவற்றை மட்டும் செய்தால் போதுமானது. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பயணங்களை இயன்றவரை தவிர்த்து விடவும், அல்லது பயணம் செய்துதான் ஆக வேண்டும் என்னும் சூழ்நிலை உருவானால் பயணத்தின் பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் எல்லாம் நடத்துவது பற்றி மும்முரமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகின்றது. மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நேரம் நெருங்கிவிட்டது. குடும்பத்திலே நடைபெற வேண்டிய முக்கியமான விசேஷங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதிக்கு குரு பார்வை, 6ஆம் இடத்து சந்திரன் அற்புதமான நன்மை செய்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கையால். ஆகவே பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும். நீண்ட காலமாக வராமல் இருந்த தொகை ஏதேனும் இருந்தால் அது இப்பொழுது வசூலாகிவிடும். பணம் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக சரளமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சுய தொழில் செய்கின்ற வியாபாரத்தில் உள்ளவர்கள் அதிக அளவிலே லாபம் காண்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கலாம், எனினும் அவை மகிழ்ச்சியாக செய்கின்ற செலவுகளாக இருக்குமே அன்றி மன வருத்தத்துடன் செய்கின்ற செலவுகளாக இருக்காது. நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு மிகவும் கலகலப்பாக இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சில நண்பர்களை எல்லாம் சந்திப்பீர்கள். மனம் நெகிழ சில சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும். இது ஒரு நன்மை பயக்கும் நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. வண்டி வாகனங்களால் கொஞ்சம் செலவுகள் சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். வாகன பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்பொழுது அது ஏற்படும். ஒரு சிலர் தற்போது உள்ள வண்டி வாகனங்களை மாற்றி அமைத்து புதிதாக பெற்றுக் கொள்வார்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். தொழில் மிக சிறப்பாக நடைபெறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களுடைய மனம் விரும்பியபடியே அனைத்தும் நடைபெறும். நீங்கள் எதிர்பார்க்கும்படியே அனைவரும் நடந்து கொள்வார்கள். உங்கள் குடும்பத்திலும் சரி, நீங்கள் பணிபுரியும் இடத்திலும் சரி, உங்களுக்கு மிகவும் ஆத்மார்த்தமாக மனம் விட்டு பேசுகின்ற நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரை சந்தித்து இந்நாளிலே நீங்கள் மகிழ்ச்சியாக மனம் திறந்து பேசுவீர்கள். மனதிலே உள்ள ஒரு பளு இறங்கும். மனச்சுமையை இறக்கிவிட்டு லகுவாக வைத்துக் கொள்கின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மை நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது. அதிலும் 2ஆம் இடத்து சந்திரன் குரு பார்வையிலே இருக்கிறது. பாக்யாதிபதி என்று அழைக்கப்படும் சந்திரனுக்கு தன பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய குருவின் பார்வை கிடைக்கிறது 2ஆம் இடத்திலே, தனஸ்தானத்திலே. ஆகவே பொருளாதார மேன்மை ஏற்படும், தன லாபம் ஏற்படும், அதிகமான வரவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகமாக நடைபெறும். மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மெடிக்கல் சீட் கிடைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் மாணவ மாணவியருக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு பல விதத்திலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது.
தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். முன்னோர்கள் ஈட்டி வைத்த சொத்து கைக்கு வராமல் தாமதமாகி கொண்டிருந்தால் இப்பொழுது சுமூகமான முறையிலே பேச்சுவார்த்தைகள் மூலமாக சர்ச்சைகள் எல்லாம் தீர்ந்து கைக்கு வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. ராசிக்கு 9ஆம் இடமாகிய சிம்மத்திலே சூரியன் சுக்கிரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது மிக அற்புதமான ஒரு நன்மை செய்யக்கூடிய அமைப்பாகும். 5ஆம் இடத்திலே குரு அமர்ந்து அவற்றை பார்க்கின்றது இன்னும் சிறப்பு. ஆகவே தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவும் முன்னோர்கள் ஈட்டிய சொத்துக்கள் மூலமாகவும் நன்மைகள் நடைபெறவும் அதன் மூலமாக வருமானம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அது தொடர்பான வழக்குகள் சர்ச்சைகள் ஏதேனும் இருந்தால் இப்பொழுது எதிர்பாராத விதமாக மிகவும் சுமூகமான முறையிலே அனைத்தும் தீர்ந்துவிடும். அதிக அளவிலே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் தனுசிற்கு விளங்கும். மகர ராசிக்கு இது மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். இந்நாளிலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. தொழில் செய்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகின்ற நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன், 11ஆம் இடத்து சந்திரன், 3ஆம் இடத்து குரு என பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. அஷ்டமத்து சனியையும் மீறி சில நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். குறிப்பாக பெண்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரனால் நன்மை, 2ஆம் இடத்திலே இருக்கும் குருவால் நன்மை. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்நாள் விளங்குகின்றது. எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய தொழிலிலே ஒரு குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது.